சிவகங்கை தொடர் வண்டி நிலையத்துக்கிட்ட ஒரு நாடகம் நடந்துச்சு. அந்த நாடகத்தில் மேடையில் நிற்கிற போது ஒரு பையன் கீழே இருந்து மேலே ஏறி வந்தார். அந்த பையன் பேர் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 8 வயசுக்குள்ளே இருக்கும், செக்கச்சவேர்னு இருந்தார். நெத்தி நிறைய விபூதி, கழுத்தில் ருத்ராட்சம். மேடைக்கு வந்தார். வந்தோடனே என்னை பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஐயா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்கன்னார். அப்படியா, என்ன தம்பி கேள்வி? கேளுங்க கேளுங்க ஐயான்னு. நான் ஒளி வாங்கிய கீழே இறக்கி சொன்னார். கடல்லே கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னு சொல்கிறாங்களே, எந்த கண்ணம்னு கேட்டார். எந்த கண்ணம்னா அப்போ 2-3 கண்ணா இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு வினாடி அப்படியே தம்பிச்சு போனேன். சஷ்டி அன்று அது நடந்தது. தம்பி கேட்ட கேள்வி என்ன? கடல்லே கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காது அப்படின்னா சில பேர் சொல்லுவா, என்ன காலங்காத்தால கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு கப்பலா கவுந்து வச்சு கையாடு கன்னத்தில் சொல்கிறோம்ல, அதைத்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதில் இன்னொரு அர்த்தம். கண்ணம்னா திருட்டு. கண்ணம்னா ஒரு சுவரை குடைஞ்சி அந்த பக்கமாக போய் திருடிட்டு வருது. கண்ணை கோல் வைக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த திருடுறதுக்கு என்னென்ன பயன்படுது? கோடாலி, கடப்பாறை எல்லாம் அந்த செவத்தை உடைக்கிறதுக்கு. இதுக்கு பேர் தான் கண்ணம்மா. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? கடல் வழியாக வியாபாரம் பொருள் தேடி நீங்கள் போகிற போது புயல் மழை அப்படி வரும்பொழுது காற்றுல சிக்கி படகு கவிழ்ந்து நீங்கள் கொண்டு போன பொருளெல்லாம் சேதமாகி நட்டமாகி போனாலும் இன்னொருத்த பொருளில் கண்ணை வைக்காதேன்னு சொல்லிட்டு திருடு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுது. இப்படி மகத்துவமான தன்மைகளும் பழங்களும் கதைகளும் நம்மகிட்ட இருக்கு. காரணங்களோடு நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.